Dear friends, புத்தரை பார்க்க வந்த மனிதர் ஒருவர் அவருடைய முகத்தில் எச்சில் உமிழ்ந்து விடுகிறார். அதை பார்த்துவிட்டு சுற்றியிருந்த அவர் சீடர்கள் என்ன செய்தார்கள்? முக்கியமாக புத்தரின் நெருங்கிய சீடர் ஆனந்தா, கோபத்துக்கு மிகவும் பெயர் போன ஆனந்தா, எச்சில் உமிழ்ந்தவரை அடித்து மிதித்து தும்சம் செய்தாரா? இவ்வளவு கேவலமான காரியத்தை செய்துவிட்டு அந்த மனிதரால் தப்பித்து செல்ல முடிந்ததா? இது போன்று நாம் சந்திக்கும் அவமானங்கள், இது போன்ற கேவலமான செயல்களை செய்ய துணியும் மனிதர்கள், நல்ல மனிதர்கள், நல்ல சூழ்நிலைகள், கெட்ட சூழ்நிலைகள் என்று ஒவ்வொன்றும் சேர்ந்துதான் நம்மை புத்தராக மாற்றுகிறது என்று ஓஷோ என்ன சொல்ல வருகிறார்? எல்லோருக்குமே நன்றி உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். Be grateful to everyone. ஏனென்றால் நாம் வாழ்வில் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் நாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடைவதற்கு, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுவதற்கு ஏதோ ஒரு வழியில் உதவவே செய்கிறார்கள். நம் முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடையே இந்த மனிதர்தான் என்று நாம் நினைக்கக்கூடிய மனிதர் உட்பட, நம்முடைய எதிரிகள் என்று இத்தனை நாள் நம்பிக்கொண்டிருக்கும் மனிதர்கள் உட்பட, நமது மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. உங்கள் நண்பர்கள், எதிரிகள், நல்ல மனிதர்கள், கெட்ட மனிதர்கள், நல்ல சூழ்நிலைகள், கெட்ட சூழ்நிலைகள், இவை எல்லாம் சேர்ந்துதான் நாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அடைய வேண்டிய சூழலை உருவாக்குகிறார்கள். நம்மிலிருந்து ஒரு புத்தரை உருவாக்கிவிடக்கூடிய சூழ்நிலை என்று சொல்லலாம். ஸோ பி கிரேட்ஃபுல் டு ஆல். இவர்தான் அவர்தான் என்றில்லை, எல்லோருக்குமே நாம் நன்றி கடன் பட்டவர்கள். ஒருமுறை ஒரு மனிதர் வந்து புத்தரின் மேல் தனது எச்சிலை உமிழ்ந்து விட்டார். அதாவது புத்தரின் முகத்தின் மேல் துப்பிவிட்டார். ஆமாம், நீங்கள் எதிர்பார்த்தபடி அவரின் சீடர்கள் கடுமையான கோபம் அடைந்தார்கள். அவருடைய மிக நெருங்கிய சீடர் ஆனந்தா சரியான கோபத்தில் இருந்தார். எனவே புத்தரிடம், இந்த மனிதர் செய்தது மன்னிக்க முடியாதது, எனக்கு அனுமதி மட்டும் கொடுங்கள், இவனுக்கு நான் தக்க பதில் சொல்கிறேன், இவனுக்கு அவன் செய்த காரியத்தின் விளைவு என்ன என்று புரிய வைப்பேன் என்றார். புத்தரோ தன்னுடைய முகத்தை துடைத்துவிட்டு தன்மேல் எச்சில் உமிழ்ந்த மனிதரிடம், நன்றி ஐயா, நீங்கள் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தீர்கள், அதிலிருந்து எனக்கு இப்போதும் கோபம் வருகிறதா இல்லையா என்று சோதித்து பார்க்க அது மிகவும் உதவியாக இருந்தது. எனக்கு கோபம் வரவில்லை, எனவே மிக்க மகிழ்ச்சி எனக்கு. மேலும் நீங்கள் எனக்கு மட்டுமல்ல, ஆனந்தாவிற்கும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தீர்கள். இப்போது அவர் இன்னும் கோபக்காரனாகத்தான் இருக்கிறார் என்பதை ஆனந்தாவால் புரிந்து கொள்ள முடியும். Many thanks, we are so grateful. அவ்வப்போது நீங்கள் இப்படி வந்து போவது எங்களுக்கு மிகவும் நல்லது. எப்போதெல்லாம் உங்களுக்கு யார் மீதாவது எச்சில் துப்ப வேண்டும் என்ற எண்ணம் வருகிறதோ, நீங்கள் தாராளமாக எங்களை தேடி வரலாம் என்று சொன்னார். எச்சில் துப்பிய மனிதருக்கு பேரதிர்ச்சி. தன் காதுகளை அவரால் நம்ப முடியவில்லை. புத்தர் கோபப்படுவார் என்று எதிர்பார்த்துதான் அவர் இங்கு வந்தார். ஆனால் அதில் அவருக்கு பெரிய தோல்வி. அன்று இரவு முழுவதும் அவரால் தூங்க முடியவில்லை.
புத்தரின் மேல் தான் துப்பிய சம்பவம் கண்முன்னால் வந்து போனது. ஒருவரை இதைவிட பெரிதாக இழிவுபடுத்திவிட முடியாது. அப்போதும் கூட அவர் அதற்கு முன் எப்படி அமைதியாக எதுவுமே நடக்காதது போல உட்கார்ந்து இருந்தாரோ அதே அமைதியான முகத்தோடுதான் உட்கார்ந்திருந்தார். தன்னுடைய முகத்தை துடைத்துவிட்டு, நன்றி ஐயா, எப்போதெல்லாம் உங்களுக்கு துப்ப வேண்டும் என்று ஆசை வருகிறதோ தயவு செய்து இங்கே வாருங்கள் என்று சொன்னார். அவருக்கு இந்த சம்பவம் தன் மனதில் திரும்ப திரும்ப வந்து போனது. அந்த முகத்தில் இருந்த அமைதி, சலனமில்லாத முகம், அந்த கருணை நிறைந்த கண்கள். அவர் நன்றி சொல்லும்போது கூட ஏதோ கடமைக்கு சொல்வது போல சொல்லவில்லை. அவர் சொல்லும்போது உண்மையான நன்றி உணர்ச்சி இருந்தது. ஆனந்தா தீப்பிழம்பாக எரிந்து கொண்டிருந்த அதே வேளையில் புத்தர் மிகவும் அமைதியாகவும் அன்போடும் கருணையோடும் இருந்ததை அந்த மனிதரால் எப்படி மறக்க முடியும்? இப்போது அவரால் தன்னை மன்னிக்க முடியவில்லை. என்ன ஒரு கேவலமான காரியம் செய்துவிட்டோம், புத்தர் மாதிரியான மனிதரின் மேல் காரி உமிழ்ந்து விட்டோமே என்ற எண்ணம் அவரை துன்பப்படுத்தி கொண்டிருந்தது. அடுத்த நாள் அதிகாலையில் வேக வேகமாக கிளம்பி போய் புத்தரின் கால்களில் விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா, என்னால் இரவு முழுவதும் தூங்க முடியவில்லை என்று சொன்னார். அதற்கு புத்தர், எல்லாவற்றையும் மறந்துவிடு, ஏற்கனவே நடந்து முடிந்த சம்பவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. So much water has gone down the Ganges என்று சொன்னார். புத்தர் கங்கை கரையில் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து இருந்தார். அந்த மனிதரிடம் கங்கையை காண்பித்து, இதோ பார், ஒவ்வொரு நிமிடமும் ஏராளமான அளவு தண்ணீர் நம்மை கடந்து போகிறது. 24 மணி நேரம் கடந்து விட்டது. இன்னும் ஏன் அதை சுமந்து கொண்டு இருக்கிறாய்? எல்லாவற்றையும் மறந்துவிடு. என்னால் உன்னை மன்னிக்க முடியாது. ஏனென்றால் முதலில் எனக்கு உன்மேல் கோபம் இல்லை. நான் கோபப்பட்டு இருந்தாலோ இன்னும் கோபத்தில் இருந்தாலோ உன்னை நான் மன்னித்திருக்க முடியும். இல்லை, எனக்கு மன்னிப்பு தான் வேண்டும் என்று நீ நினைத்தால் அதை ஆனந்தாவிடம் கேள். அவர் காலில் விழு, அவர் மிக்க மகிழ்ச்சி அடைவார் என்று சொன்னார். So be grateful to everyone. நமக்கு உதவியவர்கள், நமக்கு தடையாக இருந்தவர்கள் என்று எந்த பாகுபாடும் காட்டாமல் be grateful to all. ஏனென்றால் எல்லோரும் சேர்ந்துதான் நமக்குள் இருந்து புத்தர் பிறக்கும் சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிந்தளவு உங்களோட நண்பர்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய விமர்சனங்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.